வெல்கம் டு டிஎம் பாய்ஸ் 27 சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் தென்கோடி முனை என அழைக்கப்படும் கன்னியாகுமரியில் தாங்க. கன்னியாகுமரியில் எங்கே பார்த்தீங்கன்னா, வியூ பாயிண்ட், காமராஜர் மணிமண்டபம், விவேகானந்தர் பாறை, கண்ணாடி பாலம், திருவள்ளுவர் சிலை, இதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலை வணக்கம். இது ஐயாவுடைய மணிமண்டபம் சுவாமி. ஐயா பிறந்தது வளர்ந்ததெல்லாம் விருதுநகர், இருந்தே சென்னையில் வாடகை வீடு. அந்த வாடகை விட்ட ஐயா கட்டப்படுத்திருக்கார். 2ஆம் தேதி 10வது மாதம் 1975ஆம் ஆண்டு மதியம் 2 மகாத்மா காந்தியுடைய பிறந்தநாள் காலையில் மதியம் 2 மணி இருக்கும் ஐயாவோட உயிர் பிரிஞ்சது. ஐயா இறந்தம் சென்னையிலே, ஐயாவுடைய புனித உடம்பை எரிச்சம் சென்னையிலே. அந்த மண்டபம் கிடையாது, தன்தரை. அங்கிருந்து ஐயாவுடைய புனித அஸ்தி கலசத்தை கொண்டு வந்து இந்த ஒரு சிறிய பீடத்தமைத்து பூஜை எல்லாம் முடிந்த கடலில் கரைச்சிட்டாங்க. இந்த ஊரில் 3 கடல், 3 முக்கடல், வங்காள விரிகுடா, இந்து மகாசமுத்திரம், அரபிக்கடல். இந்த 3 கடல் முன்னே சேரக்கூடிய இடத்துல ஐயாவுடைய சாம்பலை கரைச்சினால மணிமண்டபம் கிட்டே இருக்காங்க. கிட்ட 25 வருஷம் ஆச்சது. 55 லட்சம் ரூபா செலவு. 9 வருஷம் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர். ஐயா படித்து வரும் 6வது வகுப்பு. 10,000 பள்ளிக்கூடத்துக்கிட்ட அழகு பார்த்தவர். இந்த 10,000 பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு நான் சாப்பிட்ருக்கேன். 5 வருஷம் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு சீருடை வழங்கினவர். 9 அணைகளுக்கிட்ட அழகு பார்த்தவர். இன்னைக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ரயில் பெற மூல காரணமே காமராஜர். பாரத பிரதமர் பதவி காசப்பட நம்ம கை தூண்டி லால்பூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி உருவாக்குற கிங் மேக்கர், மகாத்மா காந்தியோட ஜெயில் வாழ்க்கை, ஃப்ரீடம் ஃபைட்டர். இந்த மணிமண்டபம் வந்து 2/10/2000 ஆண்டு வந்து ஓப்பன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பெயரில் மதுரையில் வந்து பல்கலைக்கழகம் இருக்குது. இவருக்கு வந்து இந்திய அரசு வந்து 1976 பாரத ரத்னா விருது வழங்கினுக்குது. இவர் வாழ்ந்த சென்னை இல்லமும் விருதுநகர் இல்லமும் வந்து நினைவு இல்லமாக மாற்றிட்டாங்க. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு வந்து இவருடைய பெயர் சூட்டிருக்காங்க. மெரினா கடற்கரையிலையும் இவருக்கு ஒரு சிலை இருக்குது. இலவச கட்டாய கல்வி திட்டம், மதிய உணவு திட்டம், சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினால தந்தை பெரியார் வந்து கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என பாராட்டு. இதுதான் விவேகானந்த பாறை. விவேகானந்த பாறை வர்றதுக்கு வந்து 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் ஹெட்டுக்கு. விவேகானந்த பாறையிலேருந்து நம்ம கண்ணாடி பாளையம் வழியாக திருவள்ளுவர் சிலை போகிறதுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. வச்சதான் அதை காட்டணும். पानी दिख रहा है।
இங்க பாருங்க. சித்து கை பிடிச்சுக்க சஞ்சய். இது என்ன பண்ணுறீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து திருவள்ளுவர் சிலை. திருவள்ளுவர் சிலை வந்து 1990 கட்ட ஆரம்பித்து 2000 ஜனவரி 1 ஓப்பன் பண்ணாங்க. இந்த திருவள்ளுவர் சிலை வந்து மொத்தம் 133 அடி. ஏன் 133 அடி கட்டினாங்கன்னா, அறம் பொருள் இன்பம் என்ற 3 அதிகாரத்திலையும் 133 அதிகாரம் இருக்கிறதுனால இதுக்கு 133 அடி வந்து கட்டினாங்க. இதில் வந்து பீடம் மட்டும் 38 அடி. ஏன் பீடம் 38 அடி கட்டினாங்கன்னா, அறம்ன்ற அதிகாரம் வந்து 38 அதிகாரம் இருக்கிறதுனால பீடம் வந்து 38 அடி கட்டினாங்க. இந்த திருவள்ளுவர் சிலை வந்து 95 அடி. 95 அடி வந்து பொருள் இன்பம் என்ற 2 அதிகாரம் சேர்த்து 95 அடி சேரத்துனால 95 அடி கட்டினாங்க. இந்த திருவள்ளுவர் சிலைக்கு வந்து ஃபாரினர்ஸும் அதிகமாக வர்றதுனால அதிகாரத்துக்கு ஒரு குறள் என்று 133 குறளில் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயுமே உள்ளே எழுதியிருக்காங்க. இந்த சிலையை வந்து ஒவ்வொரு கல் வந்து 3லேருந்து 7 டன் வரைக்கும் வெயிட் இருக்கும். மொத்தம் 3681 கல்லை வச்சு இந்த திருவள்ளுவர் சிலை வந்து செஞ்சுருக்காங்க. இது ஏன் கன்னியாகுமரியில் வச்சுருக்காங்கன்னா, இந்தியாவின் அடையாளமாக தென்பகுதியில் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த திருவள்ளுவர் சிலை வந்து இந்தியாவின் தென்கோடி முனையான கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் சிலையை வந்து கட்டிருக்காங்க. இந்த திருவள்ளுவர் சிலை போகிறதுக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து படகு மூலிமா போயிருந்தோம். இப்போ வந்து படகு மூலிமா வந்து விவேகானந்தர் பாறைக்கு போயிட்டு விவேகானந்த பாறையில் 30 ரூபா டிக்கெட் எடுத்தால் கண்ணாடி பாலம் வழியாக வந்து திருவள்ளுவர் நம்ம பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் வந்து கண்ணாடி பாளையம் வழியாக போயிட்டு விவேகானந்தர் பார்க்கிட்டே வந்து நம்ம போட்டை வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. பிக்கப் பண்ணிவிட்டு நம்மளை வந்து வெளியே கொண்டு வந்து விட்ருவாங்க. இதுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் ஹெட்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டோட்டலி